வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் வசமாக நம்ம திவ்யா கிட்ட மாட்டிடுவாங்க அப்படின்னு அவங்க இதுக்கான எவிடன்ஸை நம்ம அளிக்கணும். ஏன் ஒவ்வொரு ஃபைலாக டெலிட் ஆக்குனா அது ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கடையில் நம்ம ஆஃபீஸில் இருக்க மொத்த ஃபைலையும் சேர்ந்தால போட்டு எரிச்சிருவோம் அப்படின்னு அந்த இடத்துல எரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு அதை எப்படியாவது இதை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம மகா துணிஞ்சு களை இறங்குறாங்க. ஆனால் மகா மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கம்பெனியில் உள்ள செக்யூரிட்டி நம்ம திருவுக்கு கால் பண்ணுறாங்க. கம்பெனியில் ஃபயர் ஆகிட்டு நீங்கள் உடனே வாங்க சார், இதை மீட்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் சரி நான் இப்போவே வரேன் அப்படின்னு நம்ம திரு பாஞ்சி வராங்க. இங்கே உடனே திரு பேச்சு மூச்சு இல்லாமல் தீயில மாட்டி கிடக்க நேரம் நம்ம மகா அவங்க மூச்சை கொடுத்து நம்ம திருவுக்கு உயிரை கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு திரு எப்படியாவது இந்த கள்ளத்தனம் ஸ்டாக்கு நம்ம ரூபா கொடுத்தோம், ஸ்டாக்கு வராமல் இருந்து கள்ளத்தனம் பண்ணது யார் அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கம்பெனி இப்படியே போயிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் தான் முடியும் அப்படின்னு திருவும் திவ்யாவும் பேசிக்கிறாங்க. நம்ம இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது, இதை சித்திக்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு நம்ம கவிதாவை கூட்டி வச்சு கேட்குறேன்னா கவிதா சாக்காராங்க. இப்போ தான் நான் கௌதம்கிட்ட இதை வச்சு பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி நம்ம கம்பெனியில் கொள்ளடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு டஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண? இதுக்கு எல்லாம் பின்னணியில் இந்த மகா இருந்தாலும் இருவா, இவ ஒன்றும் தெரியாத மாதிரி திவ்யாவை கொண்டு விட்டுக்கிட்டு அவ்வளோ விஷயத்தையும் கறந்து என்ன வசமாக மாட்டி விட ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண? இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யா சொல்கிறாங்க, சித்தி நிறைய ரூபா இங்கேருந்து போயிருக்கு, ஆனால் அதுக்குள்ள பொருள் வரலை, ஸ்டாக் இங்கே இல்லை, என்னதான் நடக்குது கம்பெனியில்? இனி திரு கம்பெனியை இப்படியே விட முடியாது, இப்படியே போனால் அது லாஸில் தான் முடியும், அப்படி நான் விட முடியாது, இனி நான் தான் கம்பெனியின் கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யா சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்க முடியலை நம்ம கவிதாவால். நம்ம கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க, என்ன பாருங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பித்தலாட்டம் பண்ணி 10 கோடி ரூபாய்க்கு மேலே சுருட்டி வச்சுருக்கோம், ஆனால் இதுக்கெல்லாம் வேட்டு வைக்க திவ்யா திரு இவங்க எல்லாம் களை இறங்கிட்டாங்க. திவ்யா நேற்று இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இப்போ கம்பெனியோட கணக்கு விளக்குகளை என்ன கேட்டு கேள்விக்குறியாக என்ன நிற்க வைக்க நம்ம விடக்கூடாது. இப்போ அந்த ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணணும். என்ன சொல்கிற கவிதா? ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணால் எவ்வளோ அழிக்க வேண்டியது இருக்கும். நம்ம பண்ண பித்தலாட்டம் ஏறாலும் அது எல்லாத்தையும் எப்படி மூடி மறைக்க முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வசமாக சிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்க நேரம் எதையாவது பண்ணுங்க, எதாவது வச்சு இன்னைக்கு இந்த கணக்கு எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அப்போனா வேறு வழி இல்லை. நான் மாறும் விஷயத்தில் அந்த கம்பெனியை தீயிட்டு எரிக்கேன், எல்லா ஃபைலும் எவிடன்ஸோட க்ளோஸ் ஆகிடும். வசமாக போன பிறகு நம்ம அந்த எவிடன்ஸ் இல்லாதனால கண்டிப்பாக திரு திவ்யா யார் நினச்சாலும் நம்ம தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம சிக்க மாட்டோம், நமக்கு இந்த விஷயத்தை கையில் இருக்க தான் சரி அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கௌதம் முகத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு தீ வைக்கிறாங்க. அவங்களுக்கு வராங்க, ஃபைல் எல்லாம் இருக்க அந்த ரூமில் போய் தீப்பொறியை தட்டி விட்டுட்டாங்க. இதோடு எரிஞ்சு நாசமாக போட்டு எல்லாமே நானும் கவிதாவும் பண்ணது அப்படின்னு உள்ள கண்டுபிடிக்கவே முடியாது. திருவை அந்த கம்பெனியோடு அழிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், ஆனால் இந்த ஃபைலெல்லாம் எவிடன்ஸ் அழிஞ்சதுனால நிச்சயமாக இது யார் பண்ணாங்க அப்படின்னு குழப்பத்தில் அவங்க கவிதாவை அடையாளம் காட்ட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கௌதம் சந்தோஷத்தோடு எரிச்சிக்கிட்டு போயிடறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம மகா பார்த்து ஐயோ இந்த ஃபைலெல்லாம் எரிஞ்சு போகும், நிச்சயமாக இது கவிதாவோட வேலையாக தான் இருக்கும், நம்ம திவ்யாக்காவை வச்சு இந்த கம்பெனியை லாஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கவிதாவின் ஓட்டையை அடைக்க நம்ம பிளான் பண்ணோம்ல, அதனால தான் இப்படி பண்ணா. இப்போ இதெல்லாம் அணைச்சி தீரணும், இப்போ என்ன பண்ண அப்படின்னு கத்துறாங்க. நம்ம செக்யூரிட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் திருவுக்கு கால் பண்ணுறாங்க, இங்கே கம்பெனியில் ஃபயர் ஆயிடு, ஃபயர் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு, அடடா ஏன் இப்படி ஆச்சு, நான் இப்போ ஓடி வரேன் அப்படின்னு நம்ம திருவன் காரில் இறங்காங்க. இங்கே ஒரு கட்டத்தில் மகாவை பார்க்குறாங்க. சார் இப்படியெல்லாம் ஆயிட்டு, இதை அணைக்கணும், என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல கையை பசிஞ்சிக்கிட்டு நம்ம திருவந்திவியாவும் மகாவும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா பேச்சு மூச்சு
இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதில் சுவாசிக்க கூட முடியலை. அந்த நேரத்தில் நம்ம திருவம் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதே கதி தான். அப்படி வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்க இதில் வந்து மாட்டி நம்ம மகாவும் சரி திருவம் வந்து தவிக்கிறாங்க. இந்த சைடு அதை அணைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. அதுவும் முடியலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து சுருண்டு மயங்கி விழுந்துறாங்க. அப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் மகா வந்து தட்டி பார்க்குறாங்க. சார் சார் எலும்புங்க சார் அப்படின்னு எழுப்பி பார்க்குறாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்க நம்ம திருவை பார்த்து அப்படியே துடிச்சு போகிறாங்க மகா. அப்போ தான் வந்து அந்த செக்யூரிட்டி சொல்கிறாங்க, அம்மா அவருக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது, உன் வாயோட வாய் வச்சு ஊதி அவருக்கு மூச்சு கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, திவ்யாக்கா கட்டிக்க போகிறவர் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் வேற வழி இல்லை, அவரை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயோட வாய் வச்சு ஊதி வந்து மூச்சை கொடுக்குறாங்க. நம்ம திரு வந்து எழும்புறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம திருவை பத்திரமா வந்து மகா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா இது வேணும் நீ தான் கம்பெனி உள்ள எவிடன்ஸ் அளிக்கிறதுக்கு சரி பண்ணியிருக்கு. கம்பெனியில் நிறைய வந்து ஸ்டாக் வந்து இல்லை, எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் கேஷ் மட்டும் இங்கேருந்து போயிருக்கு. இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. இதுக்கு எல்லாம் காரணமானவங்க தான் இதை தீ வச்சு எரிக்கணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து கொந்தளிக்கிறாங்க.